வணக்கம் மக்களே, நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி திருக்குறள் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிற சேனல் மூலமாக திருக்குறளில் மொழிபெயர்க்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். அதுக்கு உங்கள்கிட்ட கிடைச்ச நல்ல ரெஸ்பான்ஸை அடுத்து ஏதாவது ஒன்று கரண்ட் நியூஸாக நம்ம பப்ளிஷ் பண்ணலாமே. கரண்ட் நியூஸ்னால் அதுக்கு பின்னாடி நடக்கிற என்ன விஷயங்கள் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி தான் இந்த வாட் நெக்ஸ்ட்டுங்கிற சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பொதுவாக அதில் முதல் டாப்பிக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10th ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது விஷயமாக நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி பார்க்கலாம், அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே நம்ம நீட் எக்ஸாம் இஷ்யூ பெருசாக இருக்கனால அதையும் சேர்த்துருக்கேன். என்னடா இப்போ வர 10th ரிசல்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா எவனை கேட்டாலும் 475க்கு மேலே, 480க்கு மேலே, 490 அப்படிங்கிறாங்க. எழுதுறது 1 லட்சம் பேராக இருந்தால் சென்டம் வாங்குறவன் 1.5 லட்சம் பேராக இருக்காங்க. இது எப்படா சாத்தியம்? எப்படி நம்ம மட்டும்தான் இப்படி படித்தோமா, இல்லை இப்போ படிக்கிறவங்கெல்லாம் பயங்கர பிரில்லியண்ட்டாக படிக்கிறாங்களா? இப்படி பல கன்ஃபியூஷன்ஸ். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 7 வருஷமாக மட்டும்தான் இந்த சினாரியோ இருக்குது. அதை பற்றி சரி ஆராய்ச்சி பண்ணலாமே அப்படின்னு பார்த்தது தான் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்குது. கொஞ்சம் இது தற்செயலாக இல்லை திட்டமிட்டு பண்ணாங்களான்னு தெரியல. பட் ஆனால் அந்த விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க 2017 ரிசல்ட்டில் தமிழில் 69 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க. மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா 10,000க்கு மேலே தான் இருக்குது. பட் இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2007 என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷில் யாருமே சென்டம் கிடையாது. மேக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2500 தான். சயின்ஸில் குறிப்பாக 66, சோசியலில் அது கூட இல்லை 10 தான். அப் டு 2007 வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டில் ஒரு 5% to 10% தான் வேரியேஷன் இருக்கும், அதாவது சென்டமில். பட் அப்படியே 2007க்கு அப்புறம் 2008 பார்த்தீங்கன்னா 11,000 மேக்ஸில் மட்டுமே, கிட்டத்தட்ட மோர் தென் 5 folds. இதே மாதிரி தான் எல்லாம் சயின்ஸ், சோசியல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 மடங்குக்கு மேலே தான் சென்டம் எடுக்கிறாங்க. இது என்ன காரணம்? ஏன் இது எதனால்? உண்மையாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் பிரில்லியண்ட்டா அப்படின்னு யோசிக்கும்போது பல விஷயங்கள் டவுட்டாகவே இருக்குது. முதல் விஷயம் பார்த்திங்கன்னா 2007 அது வரைக்கும் இருந்த இதெல்லாம் ரிசல்ட் கம்மி தான். சென்டம் ரிசல்ட் இந்த அளவு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா சமச்சீர் கல்வி 2009 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால கூட அது ஈஸியாக இருக்குமோ, அதனால கூட சென்டம் வாங்குகிறாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆனால் இது எல்லாமே எனக்கு வேறு ஒரு விஷயத்தை சந்தேகத்தை தூண்டுது. முதல்ல பார்த்திங்கன்னா இது ஒரு சில நாமக்கல், ராசிபுரம், விருதுநகர் இந்த மாதிரி இருக்க கார்ப்பரேட் ஸ்கூலுங்களோட திட்டமிட்ட சதியாக இருக்கலாமோ இந்த சென்டம் கூட அப்படின்னு ஒரு டவுட் வருது. என்னடா ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் ஒருவேளை பப்ளிக்கில் காப்பி அடிக்க வைக்கிறாங்களோ அப்படின்னு கூட நான் சொல்கிற மாதிரி தோணலாம். பட் அது இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வர ஒரு பையன், ஒரு பொண்ணோ 485, 490ன்னு ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எடுத்தாங்கன்னா உடனே அவங்க பேரண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்க? ஐயோ நம்ம பிள்ளை நல்லா படிக்குது, இந்த பிள்ளைய இதே ஸ்கூலில் சேர்த்து வச்சுட்டு இன்னும் மார்க் கம்மியாக வரத்துக்கு அங்கே நான் தூரத்தில் இருக்க சிட்டியில் இருக்க பெரிய ஸ்கூலில் போய் சேர்த்தோம்னா டாக்டராகவோ இன்ஜினியராகவோ வரும் அப்படின்னு ஆப்வியஸாக எல்லாருமே நினப்போம். அதுதான் சைக்காலஜி, அதுதான் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான ஒரு எண்ணம் வரும். இந்த ஆசையை தூண்டி விடுறதுக்காக தான் வேணும்னே சென்டம் போடுறாங்களான்னு தெரியல. ஏன்னா இதை நம்பி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்க பெரிய சிட்டியில் இருக்க ஸ்கூலில் 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு கட்டி, இல்லை 50,000 60,000 அப்படின்னு கட்டி தான் போய் சேர்க்குறோம். அந்த ஸ்கூல்லேயும் முடிச்சு 2 வருஷம் முடிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு எல்லாருமே டாக்டராக போகிறதில்ல. ஏன்னா இந்த மாதிரி 10th உண்மையாலுமே நல்லா படித்து உண்மையாலும் டேலண்ட் இருக்க பசங்க கூட இந்த சென்டம் வாங்கின பசங்களும் அவங்களாவே நினச்சிக்கிறாங்களா, பிரில்லியண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு படிக்கும்போது 12th அந்த மார்க் எடுக்க முடியறதில்ல. அப்போ இந்த மாதிரி திடீர் சென்டம் வாங்கினவங்க, ஏன்னா ஸ்கூலில் சென்டமே வாங்கியிருக்க மாட்டாங்க, ஆனால் பப்ளிக்கில் வாங்கியிருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் போய் படிக்கும்போது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேயே குறுகிடுறாங்க பசங்க. அவங்களோட சுயத்தை அவங்க இழந்துடுறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா 1200க்கு 12th ஒரு 1000 ஒரு 1050 இந்த மாதிரி மார்க்கோடு தான் வெளியே வராங்க. அவங்கக்கிட்ட இருக்க டோட்டல் சுய மதிப்பும் சரி, அவங்களோட செல்ஃப் டேலண்ட்டு எல்லாமே இழந்துடுறாங்க அவங்க. ஸோ இது ஒரு ஸ்கூலுக்கான கார்ப்பரேட் ஸ்கூல் கூட சதியாக என்னன்னு கூட தெரியல.
ஆனால் இன்னொரு விஷயம் சொல்ல போகணுன்னா, இதே 2007 தான் நம்மளோட டிஎன்பிசின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. 12th முடித்தோடனே இன்ஜினியரிங் மெடிக்கல் சேர்கிறதுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் கேன்சல் பண்ணாங்க. இதே 2007க்கு அப்புறம் தான் நிறையா புது ஸ்கூல்கள், கார்ப்பரேட் ஸ்கூல்கள் வர ஆரம்பிச்சிது. பக்கத்தில் நிறையா ஸ்கூல்கள் வந்து அவங்க ஸ்கூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஏற்கனவே இருந்த ஸ்கூல்கள் அட்மிஷன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. 10th இந்த மார்க் எடுத்தால் இத்தனை ஃப்ரீ, 10th 490க்கு மேலே எடுத்தால் சீட்டு ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ, டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ. இந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன்லாம் 2008க்கு அப்புறம் தான் வர ஆரம்பிச்சிது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த மாதிரி இருக்கவங்களை மட்டும்தான் கேட்க ஆரம்பித்தாங்க பெரிய பெரிய ஸ்கூலில். ஆனால் இதுக்கப்புறமேட்டுக்கு வரதெல்லாம் மார்க் கட் ஆஃப் பேசிஸில் 11th 12th ஃப்ரீயாக கொடுக்க வர சிஸ்டம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து பெரிய பெரிய ஸ்கூலில் இருக்க டேரக்டர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போர்ட்லேயும் பெரிய மெம்பராக இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி மார்க்ஸை அள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஓகே, இந்த இஷ்யூவை நான் உங்களோட இதுக்கே விடுறேன். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, 10th ஒரு பையனோ பொண்ணோ 485க்கு மேலே எடுக்கிறாங்களோ அவங்கள நம்பி இந்த மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸு உடனே ஸ்கூலை சேஞ்ச் பண்ணாதீங்க. பண்ணுறதுனால அவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அங்கே 485 எடுக்கிறவங்க 12th கண்டிப்பாக குறைய வாய்ப்புகள் மோர் தென் 80%. ஏன்னா இது எனக்கு ஒரு சொந்த அனுபவமே இருக்குது. எங்கள் வீட்டு பசங்களே அப்படி தான், அந்த மாதிரி நாங்கள் நம்பி சேர்த்து தான் நிறையா மார்க் குறைஞ்சிருக்கு. ஓகே, இந்த டாப்பிக்கை விடுவோம். நெக்ஸ்ட் டாபிக், நீட் எக்ஸாம். இது என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம யோசித்தோம்னா, ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் மெடிக்கல் அட்மிஷன். ஸ்டூடெண்ட்ஸோட கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும், பல காலேஜோட கெடுபிடிகள் ப்ளஸ் அதிகமான ஃபீஸ் வாங்குறது இதை குறைக்கிறதுக்காகவும், அப்புறம் இந்த பீகார் நார்த் ஸ்டேட்டில் நடந்த, உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் நடந்த வியாபம், ஊழல், இந்த மாதிரி ஊழல் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற ஒரு அமைப்பு தான், சிபிஎஸ்சியும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கிற ஒரு எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் சிஸ்டம் தான் இந்த நீட். சரி, ஓகே, இந்த நீட்டு தமிழ்நாடுக்கு எந்த அளவுக்கு சூட்டபிளாக இருக்குது? ஏன்னா தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா எந்த விதமான ஸ்கேமும் கிடையாது. இந்த வியாபம் ஸ்கேம் மாதிரி அந்தளவுக்கு எதுவும் பெருசாக கிடையாது. அங்கங்கே எங்கேயாவது பரவலாக 1-2 நடந்திருக்கலாம். பட் அது வந்து ஒரு பெரிய திட்டமிட்ட ஸ்கேமாக ஒரு பெரிய மாஸ் லெவலில் நடந்தது கிடையாது. அந்த லெவலில் நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் நல்லா தான் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த நீட் எக்ஸாம் ஒரு பக்கம் நமக்கு வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா ஒரு 15% ஆஃப் சீட் நம்ம அதர் ஸ்டேட்டில் போய் எடுக்கலாம், அங்கே போய் படிக்கலாம். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். பட் இது வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் பேக்ரவுண்டு கொண்டு வந்து வருது. அது நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னு தெரியல. இந்த மாதிரி பல சர்ச்சைகள் போயிட்டுருக்குது. இதில் சும்மா நம்ம எவ்வளோ தான் சர்ச்சைகள் நடந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை நெட்டில் இருக்கவங்க இந்த மீம்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அதை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம். இதுதான் இது வந்து இந்த மாதிரி மீம்ஸ் வந்து ஒரு சாதாரண விஷயமா, நம்ம நகைப்புக்குரிய விஷயமா நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஏன்னா ஒரு காமன் என்ட்ரன்ஸ்க்கு இவ்வளோ கெடுபிடிகள் தேவையா? இவ்வளோ சிக்கல்கள் இருக்கணுமா? இவ்வளோ செக்கப், இவ்வளோ மன உளைச்சலை உண்டாக்கணுமா பசங்களுக்கு இவ்வளோ ஸ்டிக் பண்ணி அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம இந்த நீட் எக்ஸாம் இப்போ சொல்கிறாங்க. பட் இதே தான் இதுக்கு முன்னாடி 2006 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு இன்ஜினியரிங்க்கும் மெடிக்கலுக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை அப்போ ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னா, கிராமப்புற மாணவர்களால் இந்த என்ட்ரன்ஸுக்கு படிக்க முடியல, இந்த என்ட்ரன்ஸுக்கு காசு கொடுத்து கோர்ஸ் போக முடியல, அவங்களால யாராவது மெடிக்கல் கனவாகிட்டு இருக்குது, அதனால தான் நாங்கள் அதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ ஒரு மார்க் கட் ஆஃப் பெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அது மூலமாக எடுக்க ஆரம்பித்தாங்க. பட் இப்போ நீட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அது பாதிக்கப்படாதா? அப்போ வந்து வாய்ஸ் கொடுத்த எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இப்போ ஏன் வரமாட்டேங்கிறாங்க? குறிப்பாக பிஎம்கே எல்லா கட்சியும் தான் இருந்தாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி கொஞ்சம் அதிகமாகவே போராடினாங்க அந்த டைமில். பட் இப்போ அவங்களோட அழுத்தம் அவ்வளோவா இல்லை, எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. என்ன காரணம்? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜிப்மர் அண்ட் எய்ம்ஸ் இந்த 2 காலேஜ் மட்டும் இந்த நீட் எக்ஸாமில் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஏன்? அந்த காலேஜுக்கு மட்டும் ஏன் தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கணும்? அடுத்து, இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல கூட தப்பு கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் நமக்கு. 2020
இந்த நீட் எக்ஸாம் 100% நடக்கும், ஸோ அதுக்கு மாணவர்களை தயார்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்கணும். அப்படி எந்த கால அவகாசமும் கொடுக்கல. ரெண்டாவது, சிபிஎஸ்சி பேட்டர்னில் தான் வைக்க போகிறாங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு ஸ்டாண்டர்டை வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுத்திருக்கணும். அந்த மாதிரி நடவடிக்கைகள் எதுவும் இல்லை. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியா ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். இப்போ ஒரு ஜாபுக்கு மத்திய கவர்மெண்ட்டில் ஜாபுக்கு போகணுனாலே ஒரு அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 50 ரூபாலேருந்து 100 ரூபா தான் இருக்குது. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு 1000 ரூபா ஃபீஸ். அது நடுத்தர மக்கள் எல்லாராலையும் அது அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு தோணல. ரெண்டாவது, ஒரு காமன் பீப்புள் பார்த்தீங்கன்னா என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, 1000 ரூபா கொடுத்து நம்ம எழுதுகிறோம், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆகுமா என்னன்னு தெரியாது. ரெண்டாவது, அது சிபிஎஸ்சி பேட்டர்னுங்கிறாங்க, கஷ்டங்கிறாங்க, அது எதுக்கு எழுதிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அதை வாங்காமல் கூட விட்டுருவாங்க. இதுதான் நடக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 2016 வரைக்கும் ஃபாலோ பண்ணது பார்த்தீங்கன்னா 85% ஹோம் ஸ்டேட் கோட்டா இருக்குது. பட் இந்த வருஷம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இனி வரும் காலங்களில் அது ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அடுத்த விஷயமாக பார்த்தீங்கன்னா, நீட் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறு மாதிரி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். முதல்ல அதாவது குஜராத், ஆந்திரா இந்த சைட்லாம் அது கொஸ்டின் பேப்பர் ஈஸியாகவும், தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்ததாக இருக்குது. ஏன் இந்தியா முழுவதும் ஒரே கொஸ்டின் பேப்பர் மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க நீட் எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்குமே கொஸ்டின் பேப்பர் டைரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. அதாவது இங்கிலீஷ் மீடியம் பீப்புளை கன்சிடர் பண்ணும்போது தமிழ் மீடியத்துக்கு ஈஸியாகவும் எளிதில் விடையளிக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கு. இது வந்து நாமக்கல்லில் இருக்க ஒரு பெரிய ஸ்கூலுக்கு மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடியே தெரிஞ்சு அவங்க வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டில் பசங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தமிழ்லேயே நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணமும் சரியாக புரியல. அது எப்படி அந்த ஸ்கூலுக்கு மட்டும் தெரிஞ்சுது அப்படிங்கிறதும் புரியல. இது எல்லாம் போக நம்ம போன வருஷம் வரைக்கும் இந்த நீட் எக்ஸாம், அதாவது போன வருஷம் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணவங்கள எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வெறும் 41% தான் இருக்குது. அதாவது இந்த சவுத் இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது நீட்டுக்கு மொத்தம் 720 மார்க். அதில் குவாலிஃபிகேஷன் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 145. இந்த 145 மார்க் கூட எடுக்க முடியாமல் 59% மக்கள் தமிழக மாணவர்கள் ஃபெயில் ஆகியிருக்காங்க. இது வந்து சவுத் இந்தியாவிலே நம்ம தான் லோயஸ்ட்டு. மற்ற அதர் ஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா அப்பியர் ஆனவங்களில் 71% குவாலிஃபை ஆகியிருக்காங்க. இப்படி இவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்போது இப்படி உடனடியாக நீட் எக்ஸாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த 10th மார்க் ரைஸ் ஆகிறது, அதிகமாக போடுறது, அப்புறம் இந்த நீட் எக்ஸாமு, இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை பால்படுத்துமா என்னன்னு தெரியல. முதல் விஷயம், இது நாள் வரைக்கும் நம்ம தப்பு இப்போ நீட் எக்ஸாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களே, அது நம்ம தரத்தை உயர்த்தணும்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம தரம் இல்லாமல் இருந்திருக்கா? அப்போ இது நாள் வரைக்கும் சமூகத்தில் எதுவுமே சரியாக நடக்கலையா? இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக எல்லாமே சரியாக நடந்துருமா அப்படிங்கிறதும் புரியல. ஏன்னா இது நாள் வரைக்கும் நடந்த தப்பை இவங்க திருத்துறாங்களா, இல்லை ஏற்கனவே 2006 வரைக்கும் இருந்த தப்பை திரும்ப இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. இதை காலம்தான் பதில் சொல்லணும். நன்றி.